அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் பலம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் அவர் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அதிரடியான நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். 7இல் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். 6இல் அமர்ந்தாலும் 7ஆம் இடத்தை மிக விரைவில் அமருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த பணிகளையும் மேற்கொள்ளாமல் சிறப்பாகவும் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல ஆற்றலையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை எளிதாகவும் சிறப்பாகவும் செம்மையானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் இந்த தருணத்தில் எவ்வித தடையுமின்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் இருப்பதால் அவர் வக்ரகதியில் வலம் வருவதை காட்டிலும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது உறுதியாகவே பல தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் அவரினுடைய வக்ர நிவர்த்தி என்பது பல வகையில் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுவதோடு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சப்தமத்தை வலு சேர்க்கும் போது யோகஸ்தானத்தை ராசியின் அதிபதியான புதன் வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி உறுதியாகவே நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பின்னடைவு என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாகவே அவற்றில் ஏற்பட்ட பின்னடைவுகளை விலக்கி முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை
தவிடுபடியாக்குவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையின்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி களைகட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நினைத்த காரியம் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் திட்டமிடுவதை காட்டிலும் நுணுக்கமாக மதிநுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான வளர்ச்சியையும் அறிவாற்றலை பயன்படுத்தி அற்புதமான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குடும்பம் மற்றும் தொழில் என அனைத்து வகையான காரணிகளும் பாதிக்காத வகையில் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உண்மையான உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் இந்த வேளையில் தேடி வரப்போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதோடு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகவும் நுணுக்கமாக பயன்படுத்தி நன்மை நிறைந்தவையாக உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகையும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக உங்களை வந்து சேரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பல்வேறு வகையான சட்ட ரீதியான பிரச்சனைகள் போன்றவற்றை சிறப்பாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மாணவரின் கல்வியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. உயர்கல்வி சார்ந்த பணிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகள் மிகவும் சாதகமாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இது தெய்வம் எடுத்த முடிவு. எதிர்பாராத ஏதோ ஒன்று உறுதியாக 100% கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன.